எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 நைட் 1ல் என்னென்ன மேட்ச் நடக்க போகுது, நைட் 2ல் என்னென்ன மேட்ச் நடக்க போகுது அப்படின்றத WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைட் 1ல் என்னென்ன மேட்சஸ்லாம் நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் வர்சஸ் நயோமிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. மூணாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வார் ரைடர் வர்சஸ் த நியூ டேவுக்கான WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா எல் கிராண்ட் அமெரிக்கா வர்சஸ் ரே மிஸ்டீரியோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் வர்சஸ் டிஃபனி ஸ்டாட்டனுக்கான WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா LA நைட் வர்சஸ் ஜேக்கோ ஃபார்டுக்கான ஒரு US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸோ ரெஸ்ல்மேனியா நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ராலன்ஸ் வர்சஸ் CM பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி WWE ரெஸ்ல்மேனியா 41ஓட நைட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக WWE ஒரு 7 மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயம் ரெஸ்ல்மேனியா நைட் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்ன மேட்ச் நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வர்சஸ் ஃபின் பேலர் வர்சஸ் பென்டா வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக நடக்க போகுது. ரெண்டாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்லி வர்சஸ் பியாங்கா பிளேரா வர்சஸ் இயோ ஸ்கைக்கான WWE உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ரக்கூல் ராட்விகஸ் அண்ட் லிவ் மார்கன் வர்சஸ் பேலி அண்ட் லைரா வல்கீரியனுக்கான WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. நாலாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏஜே ஸ்டைல் வர்சஸ் லோகன் பாலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அஞ்சாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் டேமியன் பிரிஸ்டுக்கான சின் சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷனோட இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்க போகுது. ஆறாவது மேட்ச் ரெஸ்ல்மேனியா நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியா நைட் 2 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 6 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டனோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டோட WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேபி WWE ரெஸ்ல்மேனியா நைட் 2ல் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் 1 இல்லை 2 மேட்ச் WWE கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரெஸ்ல்மேனியா நைட் 1 நைட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்லாம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் இதில் எந்த மேட்சை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரம் தான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லாம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாக்கு டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புஷ் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ WWE பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும்னு டார்கெட் போட்டாங்க, இப்போ வரைக்கும் எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா WWE பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் நைட் 1 நைட் 2 ஸோ ஈச் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 டிக்கெட் விற்கணும், மொத்தமாக 1,20,000 டிக்கெட் விற்கணும் அப்படின்ற மாதிரி WWE டார்கெட் பண்ணாங்க. ஸோ அந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா நைட் 1ஓட டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 48,621 டிக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிருக்கு. அதே மாதிரி நைட் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 51,044 டிக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10,000 டிக்கெட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ஈச் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும். அவங்க எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ஆனால் விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்கு. மேபி இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அதுக்குள்ளே WWE ஏதாவது ஆஃபர் போட்டு விற்பாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெஸ்ல்மேனியாவோட டிக்கெட் சேலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50,000 52,000 முடிஞ்சிருமா, இல்லை WWE எதிர்பார்த்த மாதிரி அந்த 60,000 அந்த டைமிங் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்ல்மேனியாவோட டிக்கெட் சேலிங் இருக்குமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும்.
அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கு பிடிக்காத ரெசில்மேனியா மேட்ச். குறிப்பா ட்ரூ மேக்கின்டையரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரெசில்மேனியால அவரு வந்து பாத்தீங்கன்னா டேமியன் பிரீஸ்டோட ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாரு. அதுலயும் குறிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மேட்சை கடைசி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின் சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டை தான் அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நிறைய ஃபேன்ஸுங்களுக்கும் இந்த மேட்ச் பிடிக்கல. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான மேட்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கு அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் நல்லா இருக்கும். ஆனா ட்ரூ மேக்கின்டையர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த மேட்ச் நடக்காம இருந்துருந்துச்சுன்னா நீங்க ரெசில்மேனியால யாரோட எந்த மேட்ச்ல ஆட் ஆயிருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ ட்ரூ மேக்கின்டையர் ஒரு பதில சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை இந்த மேட்ச் நடக்காம இருந்துருந்துச்சுன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ரெசில்மேனியா நைட் 1ல நடக்கிற அந்த மெயின் ஈவென்ட் மேட்ச் செத் ராலின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸோட அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல நானும் ஆட் ஆயிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மேட்ச்ல என்ன ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரூ மேக்கின்டையர் சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலே யோசிச்சு பார்த்தா வேற லெவலில் இருக்கு. ஒரு பக்கம் சிஎம் பங்க், செத் ராலின்ஸ், ரோமன் ரிங்ஸ், அதுல ட்ரூ மேக்கின்டையரையும் ஆட் பண்ணியிருந்தா வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டது இந்த மாதிரி ஒரு மெயின் ஈவென்ட் மேட்ச் தான் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அவருக்கு கிடைச்சது என்னமோ ஸோ டேமியன் பிரீஸ்டோட ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் தான். அந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சா இருக்கும். ஒருவேளை ட்ரூ மேக்கின்டையர் அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல ஆட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா சிஎம் பங்க் தன்னோட ரிட்டையர்மெண்ட் பிளானை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காரு. குறிப்பாக எந்த ரெஸ்லரை பார்த்தாலும் ஸோ கேள்வி கேட்குற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு 35-40 வயசு ஆனாலே உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சிஎம் பங்க்கிட்டையும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சிஎம் பங்க் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 26வது வயசில் நீங்கள் 46 வயசு வரைக்கும் ஃபைட் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ இருந்த அந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி வேற, இப்போ இருக்க அந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி வேற. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம்னா அதுக்கு நாங்கள் போட்ட எஃபர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாரத்துக்கு ஒரு செக்மெண்ட் பண்ணுறோம், அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு மேட்ச் தான் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை பற்றி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கல அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான். அப்போலாம் ஒரு ரெஸ்லர் ரா, ஸ்மாக் டவுன் எல்லாத்துலேயும் சண்டை போடுவாங்க. இப்போலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எப்பயாச்சும் ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ராலெல்லாம் சண்டை போடுறாங்க. மேக்ஸிமம் அவங்க பேப்பர் வியூவில் மட்டும்தான் சண்டை போடுறாங்க, ராலெல்லாம் செக்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால வயசானாலும் பரவாயில்ல ரெஸ்ல் பண்ணலாம். ஸோ மாசத்துல ஒரு மேட்ச் அப்படின்னும் போது நம்ம பெஸ்ட்டான மேட்சாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி சிஎம் பங்க் இப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா கெவின் ஓவன்ஸோட WWE ரிட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெவின் ஓவன்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நெக் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அவர் ரெசில்மேனியா மேட்சை குவிட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு அவரோட சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இப்போதைக்கெல்லாம் WWE ரிட்டர்ன் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரா. குறிப்பாக கெவின் ஓவன்ஸை பொறுத்த வரைக்கும் அவரோட சர்ஜரிலாம் முடிஞ்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 முழுக்க அவர் வரவே மாட்டாரு. ஸோ நான் வந்தா 2026 தான் WWE ரிட்டர்ன் வருவேன் அப்படின்ற மாதிரி கெவின் ஓவன் சொன்னதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. மேபி ஒரு நெக் சர்ஜரி பண்ணும்போது குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருந்து ஒரு 7-8 மாதம் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ராயல் ரம்பில் ரொம்பவே சர்ப்ரைஸாக ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ரம்பிளுக்கு ரிட்டர்ன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆக போகிறது 100% உறுதி. ஒரு பக்கம் ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆகிறத WWE எல்லா இடத்துலையும் டீஸ் பண்ணுறாங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் கூட டீஸ் பண்ணாங்க. அவரோட அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட் எடுத்துகிட்டு வந்துலாம் காமிச்சாங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போதைக்கு ஜான் சீனாவை இன்னொரு இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 31 நடக்க போகிற கிளாஷ் இன் பாரிஸ் அப்படின்ற பேப்பர் வியூவில் ஜான் சீனாவையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வியூவோட போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட், சிஎம் பங்க், பென்டா, ஜான் சீனா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. குறிப்பாக ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆக போகிறது இந்த போஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாயிடுச்சு. ஜான் சீனா ஒருவேளை ரெசில்மேனியா தோக்குறாரு அப்படின்னா அவர் ஏன் அடுத்தடுத்த வாரம் வரணும், எல்லா பேப்பருக்கும் வரணும் அப்படின்றதுக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம். குறிப்பாக ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 நடக்க போகிற கிளாஷ் இன் பாரிஸ் அப்படின்ற அந்த பேப்பர் வியூக்கு வர போகிறாரு. அவர் அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆயிடுவாரா? இந்த கிளாஸ் இன் பேப்பர் வியூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க.
அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே த ஜெயண்ட் மெமோரியல் பேட்டில் ராயல். ஸோ இந்த பேட்டில் ராயலை WWE நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக WWE பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த பேட்டில் ராயலை கொண்டு வந்தாங்க அப்படின்றதையே மறந்துட்டாங்க. ஸோ WWE ஏன் இந்த பேட்டில் ராயலை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, WWE ஒர்க் பண்ணுற எல்லா ரெஸ்லருக்கும் ரெஸ்ல்மேனியால ஃபைட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் மேட்சும் கொடுத்துட முடியாது. ஸோ அப்படி எல்லாருக்கும் மேட்ச் கொடுத்தாங்க அப்படின்னா ரெஸ்ல்மேனியாவோட ஹைப் குறையும். அதே மாதிரி ரெஸ்ல்மேனியா மணிக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ அப்போதைக்கு எல்லாருக்கும் மேட்ச் கொடுக்கணுமே, ஸோ எல்லாரையும் ரெஸ்ல்மேனியால காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பேட்டில் ராயலை கொண்டு வந்தாங்க. அந்த பேட்டில் ராயல் ஸ்டார்டிங்கில் ரெஸ்ல்மேனியா நடக்கும் போதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு ரெஸ்ல்மேனியால சிசாரோலாம் வின் பண்ணுவார், அது தரமாக இருக்கும், பிக் ஷோவை தூக்கி வெளியில் போடுவார். ஸோ அந்த மாதிரிலாம் WWE வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க. ஸோ எதுக்காக இந்த பேட்டில் ராயலை கொண்டு வந்தாங்களோ அதை மறந்துட்டு இப்போ WWE எல்லா வாரம் ஸ்மாக் டவுன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. ஸ்மாக் டவுனில் சண்டை போடுறதுக்கு அவங்க சண்டை போடாமலே இருக்கலாம். ஸோ இந்த பேட்டில் ராயல் ரெஸ்ல்மேனியால வைக்கலாம் அப்படின்றத என்னோட கருத்து. குறிப்பாக WWE நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ராயலை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இதில் எப்படியும் மொக்க ரெஸ்லர் தான் ஜெயிப்பாங்க. WWE முன்ன மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்லரை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மேட்சை இன்ட்ரெஸ்ட்டாகவும் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பேட்டில் ராயல் நடக்கிறத பற்றி? அதே சமயம் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வரப்போறார் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஆண்ட்ரே த ஜெயண்ட் மெமோரியல் பேட்டில் ராயல் நடக்க போது. அதே சமயம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் மோட்டோ சிட்டி மிஷின் கனுக்கான WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது. அதே சமயம் வந்து 6 women டாக் மேட்ச் பைப்பர் நிவில் அண்ட் செல்சி கிரீன் அண்ட் ஆல்பா ஃபயர் வர்சஸ் ஜெலினா விகா அண்ட் கட்டன் அண்ட் கட்டானாக்கான ஒரு 6 women டாக் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலி பிராக் லெஸ்னர் ஒருவேளை WWE வரப்போறாரோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக பிராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அவர் அதிகமாக வெளியில் ஸ்பாட் ஆனார் அப்படின்னா அவர் WWE ஆல்ரெடி முன்னாடிலாம் அவர் நிறைய ஸ்பாட் ஆனார் அப்படின்னா அவர் WWE ரிட்டர்ன் வராருன்னு அர்த்தம். இப்போ அதிகமாக ஒரு ஸ்பாட் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் WWE வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பிராக் லெஸ்னரோட பேரை டைரக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் சொன்ன அதே விஷயம் தான், ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சொன்ன அதே விஷயம் தான் ஜான் வாங்கிட்டு நான் சொல்ல போறேன். அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் ஜெயிக்கிற அந்த என்னோட ஃபோக்கஸை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிராக் லெஸ்னரோட பேரை டைரக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. குறிப்பாக WWE சொல்லியிருக்காரு. ஸோ இது இல்லாமல் பிராக் லெஸ்னரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் ஓரளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் தான் அவர். ஸோ பட்டர் பீன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு யாரு கூட மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராக் லெஸ்னர் கூட மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரு வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அதுவும் பாக்ஸிங் மேட்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. குறிப்பாக யாரு கூட மோனன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பிராக் லெஸ்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மேபி இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பிராக் லெஸ்னர் WWE எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.